ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். துளசி அரிசியில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். 200 மில்லி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசி எல்லாமே சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே அரைச்சி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதங்க விடுங்க எண்ணெயிலேயே. இந்த மசாலா வந்துட்டு நல்லா எண்ணெயில் வந்துட்டு பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு ஆயிலே ஹீட் பண்ணுங்கள். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஐம்பது இஞ்சி, 100 பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் தனியாக நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா தனியாக வந்துடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நாலு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் ரொம்ப வதங்க வேணாம், ஒரு பாதி வதங்கினா போதும். ரொம்ப மசியாமல் இது பாதி வெந்து வந்தால் நமக்கு போதும். இப்போ வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் சேர்த்துக்கலாம். கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கன் இந்த மசாலாலே வேகட்டும். நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த படியில் வந்துட்டு நான் 2 படி அரிசி எடுத்துருக்கேன். அப்போ 4 படி தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரை லெமன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த இடத்துல அரிசி சேர்த்துக்கலாம். நான் துளசி அரிசி எடுத்துருக்கேன். இந்த முறை துளசி அரிசிக்கு வந்துட்டு நமக்கு கடை பிரியாணி மாதிரியே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சில்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். சில்லி போட்டு எடுத்துக்கலாம். சில்லி வந்துட்டு நமக்கு வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அடிக்கடி கிண்டி விட்டுருக்காங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும்.
கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ நமக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு. தம் கட்டுறதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு 3/4 எண்ணெய் வந்துருக்கு. இந்த சாதத்தை மேலே வச்சுருங்க. நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஆவி வெளியே போகாமல் வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் இந்த மாதிரி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தம் கட்டி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, தம் கட்டி வச்சுருக்கோம். நம்ம கரெக்டான கொஞ்சம் பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் 10 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.